தமிழகத்தில் உள்ள முக்கியமான கோவில்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செல்போனுக்கு தடை விதிக்கப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருக்கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை கீழ் செயல்படக்கூடிய இந்த முக்கிய கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறை முதலான கலைத்துறை பிரபலங்கள், முக்கிய நபர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டவர்கள் திருக்கோவில்களுக்கு தரிசனம் செய்ய வருவதாக தெரிய வந்தால் குறைந்தது ஒரு நாளுக்கு முன்பாக அல்லது தெரிய வந்தவுடன் அவர்கள் வரவிருக்கும் திருக்கோவில் வருகை நேரம், அவர்களுடன் வருபவர்களுடைய எண்ணிக்கை உள்ளிட்ட முழு விவரங்களையும் ஆணையர் அலுவலகத்திற்கு கட்டாயமாக ஒரு நாளுக்கு முன்பாகவே தெரிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அத்தகைய வருகையின் போது திருக்கோவில் வளாகத்திற்குள் புகைப்படம் எடுப்பதற்கும் காணொலி பதிவு செய்வதற்கும் எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. பிரபலங்கள் அல்லது முக்கிய பிரமுகர்கள் வருகையின் போது பொது பக்தர்களின் தரிசனத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் அவர்களின் நுழைவு மற்றும் இயக்கம் உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்றும், கோவில்களின் புனித தன்மையும் மரபு சார்ந்த ஒழுங்கும் எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். முன்கூட்டியே அனுமதி வழங்கப்பட்டவர்கள் அல்லது பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக அவசியமான அலுவலர்கள், பயனாளர்கள் மட்டுமே பிரபலங்கள் அல்லது முக்கிய பிரபலங்களுடன் செல்ல அனுமதிக்க வேண்டும். மற்றவர்களை யாரும் அனுமதிக்க கூடாது. ஒரு நாளுக்கு முன்பே தகவல் கொடுக்க வேண்டும். இறுதி நேரத்தில் வந்துவிட்டால் அவர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று இந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே உள்ள நீதிமன்ற உத்தரவின்படியும் அமைச்சரின் உத்தரவின்படியும் கோவிலில் தெய்வ கருவுகளை போட்டோ வீடியோ எடுப்பதை தடுக்கவும், கோவிலுக்குள் ரீல்ஸ் போடுவதை தடுக்கவும் முதுநிலை திருக்கோவில்களில் வருகின்ற செப்டம்பர் 1 முதல் மொபைல் அனுமதி முழுமையாக தடை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 20 நாட்கள் முதுநிலை கோவில்களில் மொபைல் பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். நன்றி மகேந்திரன், உங்க தகவல்களுக்கு. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.